இன்றைக்கி அப்படி தாங்க மதியானம் சாப்பிட்லாமேன்னு பார்த்தா சைடிஷ்க்கு எதுவுமே இல்லை. சரி காரமாக ஏதாவது பண்ணலாமேன்னு பார்த்தேன். வீட்டில் வாழைக்காய் தான் இருந்தது. சரி வாழைக்காயில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தோலெல்லாம் மேலே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க பொரிக்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்க போகிறதுல வறுக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மறக்காமல் கடலமாவும் அரிசிமாவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சல் எடுக்காது. அதுக்கப்புறமேட்டு கறி மசாலா சிக்கன் மசாலா வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்புறம் நார்மலாக விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயினாக இதில் இருக்கணும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு செம்மையாகவே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தோசைகள் நம்ம வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம கல்மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதே மாதிரி தான் நம்ம வாழைக்காயில் பண்ண போகிறோம். பட் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். மீன் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் அதை திருப்பி வச்சுட்டே இருக்கணும், கருகிராமல் இருக்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. அட்லீஸ்ட் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.